வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே அனிஷா. இன்னைக்கு ஏப்ரல் 11 அன்று இந்தியா முழுவதும் தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மையில இருக்கும்போது தாய்மார்கள் செய்த தியாகத்துக்கு நினைவூட்டும் ஒரு நாள் தான் இது. உலகத்திலேயே தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படும் முதல் நாடு இந்தியா. பாதுகாப்பான தாய்மைக்காக வெள்ளை ரிப்பன் கூட்டணி இந்திய அமைப்பின் வேண்டுகோள் படி மத்திய அரசு 2003 தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தை மகாத்மா காந்தி அவர்களின் மனைவி திருமதி கஸ்தூரி காந்தியின் பிறந்த நாள் தினத்தன்று ஆரம்பிச்சாங்களாம். சரி, இந்த தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தின் நோக்கம் தான் என்னன்னு பார்த்திடலாமா? சிறந்த மருத்துவ சேவை மேம்பாட்டு, கர்ப்பம் மற்றும் பிரசவ சிக்கல்களில் ஏற்படும் தாய்மார்களின் இறப்பை குறைக்க சரியான மருந்து, உடற்பயிற்சி மற்றும் ஆலோசனை எல்லாம் செஞ்சு கொடுக்க, தாய்வழி ஆரோக்கியம் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாமா. அது எப்படின்னா, சுகாதார முகாம்கள் அமைக்கப்படும், விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் கருத்தரங்களும் நடக்குமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலக சுகாதார அமைப்பு படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2,95,000 பெண்கள் கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள் மூலம் இறக்கிறாங்க. மேலும் இந்த இறப்புல 99% வெறும் வளரும் நாடுகளில் நடக்குதாமா. இந்த ஒரு நாள் நாட்டு தாய்வழி ஆரோக்கியத்துக்காக அரசாங்கத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு தாய்வழி சுகாதார திட்டங்கள் மற்றும் நோக்கங்களை மக்களுக்கு நினைவுபடுத்தும் ஒரு நாளாக அமையும். தாய்மை என்பது தியாகத்தின் எல்லையாகவும் அன்பின் உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கள் குழந்தைகளுக்காக 1000 தியாகங்கள் ஆற்றி வரும் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். தாய்மையை போற்றுவோம். நன்றியுடன் உங்கள் ஆர்ஜே அனிஷா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி.